போலீஸ் வேலையில இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கண்ட வரும்னு தெரியாம போச்சே. எங்க பஸ்ல 10 அடி தூரம் அவங்களோட போக முடியல. இப்ப அங்க கலவரம் வேற. அங்க போய் நம்ம இப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியலையே. ஒன்னே ஒண்ணு செல்லத்துறை, நம்ம உசுறு அதாத்தான் போகணும். வேற யாரும் எடுத்துடக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். என்னட்டே சொல்றீங்க? இப்ப எதுக்கு நம்ம ஊர் ஸ்டேஷனை மூடுறாங்க? கேஸ் இல்லைன்னு தானே. நாமளே கேஸ் பிடிச்சா நல்ல ஐடியா. ஆனா சண்முக பாண்டியன் அவன் என்னையா நம்மளை கூட்டு போய் பழி போட்டுருவான் போல இருக்கு. வேண்டாயா, அவனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்மளே காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். நாசமா போச்சு. என்னையா இந்நேரத்துல கரண்ட் கட் ஆகுது? மதியானம் வீட்டு என்னென்ன குழம்பு? மீன் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொரிக்கிறாளா குழம்பு வைக்கிறாளான்னு தெரியல. அண்ணாமலை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எது கேட்டையா? நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு கூட்டுறவு பேங்க்ல கொள்ளையடிக்க பாக்குறியா? என்ன ஏட்டியா, லிஃப்ட் வேணுமா? லிஃப்டா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? ஓவர் ஸ்பீட். நானா? இதுலயா? எஸ் பிளாடி. நீங்க போய் திருடனை நான் கூப்பிட்டதா ஸ்டேஷன் கூட்டு வாங்க. அவன் மேல என்ன கேஸ் எடுக்க போட முடியும்? கூப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன எல்லாரும் தகரத்துல வீடு கட்டி இருக்காங்க? கேஸ் போட முடியாது ஏட்டியா. முடியாது இல்ல, ஊரவே ரவுண்ட் அப் பண்றோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஸ்டேஷனை தக்க வைக்கிறோம். பாத்தேட்டியா, சண்முக பண்ணி தெரிஞ்சிட போகுது. ஐயோ, அவன் எங்க இருக்கானோ? எதுக்கு என்னை அடிக்கடி பயமுறுத்துறீங்க? நீங்க போங்க. டேய் சண்முக பாண்டி, இன்னைக்கு சுபாவை கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும். ஓகே பண்றோம். ராம்நாடு கூட்டிட்டு போறோம். ஐயோ பாக்குது, என்ன பண்றது? அந்த லா புக்கு 3வது நாளாவது ரேக்ல தான் இருக்கு. போயிருக்குமோ? என்ன பண்ண போறீங்க? நோ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடப்பாவி, திருப்பியும் கனவா? சொதப்பிட்டியாடா. கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஏட்டையா கூட தானே. அங்க என்ன இது கனவாவே இருக்கு? ஏங்க லைவ்லயே வர மாட்டீங்களா? கனவுலயே வரீங்க. நானும் எவ்வளவு நாள் தாங்க ட்ரை பண்றது. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னங்க பண்ணணும்? சுபாவை நான் ரொம்ப லவ் பண்றேங்க. இது நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். ஐயோ, அத நீங்களே போய் சொல்ல வேண்டியதானே? எங்கங்க சொல்ல முடியுது? எனக்கு கனவுல நீங்க தானே வரீங்க. இது விட்டா வேற சந்தர்ப்பம் கிடையாதுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். லவ் எல்லாம் நேரடியா தானே போய் சொல்லணும்.
சொன்னப்ப ஐடியா கேட்டேன் பாரு. இதையும் கனவு நினைச்சிட்டு போறது பாரு. வணக்கம் ஏட்டையா, ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. How are you? Come on. ஒரு அக்யூஸ்ட் காவல்துறை அதிகாரியை பார்த்து how are you நாடா கை கொடுக்குறேன். எழுதுங்க. ஓவர் ஸ்பீடு பக்க எண் 140. அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணது பக்க எண் 152. அப்புறம் பேங்க் ராபரி பக்க எண் 166. அது நோ பார்க்கிங் கேஸ் ஏட்டையா. ஒருத்த மேலேயே 2 கேஸ் போடுவோம். ஏன் பதறீங்க? எழுதுங்க. என்னது இந்திய தண்டனை சட்டம் வால்யூம் 1 தான் இருக்க, வேற இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. வர்றான் பாரு ஒன் டே மேட்ச். நான் ஏட்டையா திடீர்னு ஊருக்குள்ள கைது கீது பண்ணுறதா கேள்விப்பட்டேன். என்னாச்சு? காவல்துறை அதிகாரிகளை தம் கடமையை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக கைது செய்கிறோம். என்னையா என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம எப்ப வர சொன்னோம்? என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கேன், திரு திருன்னு முழிக்கிறீங்க. யோ யார் அவங்க? எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? சார் நம்ம நிறைய நாளா தேடிக்கிட்டு இருக்க டோட்டல் அக்யூஸ்ட் டீம் சார். சார் களத்துமேட்டு பக்கம் டிவி ஸ்பீட்டில் ஓவர் ஸ்பீட். சார் பார்க்கிங்காக இருக்குது சார், அதில் ட்ரைசைக்கிளை கொண்டு போய் நிப்பாட்டி சார் பார்த்தாலே அக்யூஸ்ட் சார். மெயின் பஸ் ஸ்டாண்டில் பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கல முறுக்கி. யோ ஏட்டு இதெல்லாம் பெட்டி கேஸியா? ஸ்பாட்டில் வச்சு ஃபைனை போட்டு அனுப்புறதை விட்டு கொண்டாந்து செல்லில் வச்சிருக்கீங்க, அதுவும் இந்த ஊருக்கார ஆளுங்கள. யோ இல்லையா எல்லாத்தையும் திறந்து விட்டு போ. இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார். சார் சட்ட புத்தகத்தில் படித்து பார்த்தோம் சார், ரூட்டு கிளியரா. இதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களா? நல்ல ஆளுங்க. என்னயா ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. எல்லாம் ராம்நாடு போய் தான் ஆகணும். எல்லாரும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துருங்கயா. இனிமே பார்க்க போறோமோ இல்லையோ. ஐயோ ரெடியா? இவரை யாரையா வர சொன்னது? நான் தான் ஏட்டையா வர சொன்னேன். நீ எதுக்குப்பா வர சொன்ன? இல்ல ஏட்டையா, நம்ம ராம்நாடுல தங்க போறது வீடா இல்ல கோட்டைசான்னு தெரியணும்ல. என்கிட்டயா சொல்லாம போயிட்டாரு. குடும்பத்தோட போலான்னு பிளான் பண்றான் போல. நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தூங்கிட்டு இருந்தோம், யாரையும் காணோம். கதை வேற திறந்துருக்கு. ஏட்டையா, நான் நல்லா திரும்பின காலத்தில் என்னை யாரும் பிடிச்சதில்லை. இப்போ போயிட்டு தம்பி ஒரு நிமிஷம் போங்க, போய் எட்டு வாங்க. வாங்க தம்பி, முடி கிடி வெட்டுற பழக்கம் இல்லையா? ஏட்டையா, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? உங்களால தம்பி எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்ப்பா. என்ன ஏட்டையா, இது நீங்கள் அங்கேயே சொல்லி தான் நான் செஞ்சிருப்பல, அதுக்காக இங்கே கூப்பிட்டு வரணுமா? என்ன உதவி சொல்லுங்கள், செய்கிறேன். நம்மளுக்காக செய்வாப்ல. தம்பி, நீங்கள் பெருந்தன்மை பண்ணி எங்களுக்காக ஒரு தடவை திருடணும். திருட்டா? நானா? தம்பி தம்பி, நீங்க பேசிக்கா திருடர் தானே? அதெல்லாம் அப்போ என்னால முடியாது. நான் எதுக்கு திருடணும்? எனக்கு தான் இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்குது இல்ல? எல்லாம் கிடைக்குதா? பாருங்க, இது கிடைக்குதா? இதையும் பாருங்க. கிடைக்குமா? இது எச்சி ஊறுதுல்ல. எங்களுக்கு மட்டும் இந்த உதவியை செஞ்சீங்கன்னா இதே மாதிரி வாரத்துக்கு 2 பாட்டில் ராணுவத்தில் சிப்பாய் கூட கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது நழுவ விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இல்ல, என்னால முடியாது. நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேணாம் ஏட்டையா. வேணாமா? நம்மளுக்கு எதுக்கு? கீழே ஊத்துங்க. என்ன
இத குடிச்சா போதை 10 நாளைக்கு அப்படியே இருக்குமாமாம். கீழே ஊத்துங்க. ஃபாரின் ஐட்டம். வேணாம் ஊத்தாதீங்க. அண்ணாச்சி கடையில திருடணும். இப்போ ஊத்துங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாச்சி 2 சாக்லேட். போன தடவை கொடுத்த அரிசியை கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணாச்சி. இந்த தம்பி ஒரு ஊறுகாய் பாட்டில். 5 முட்டை கொடுத்துருங்க. முட்டை பத்திரமா. ஒரு மசாலா பாக்கெட். என்ன ஏட்டையா காலையில இந்த பக்கம்? சும்மாதான். அண்ணாச்சி வியாபாரமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஏட்டையா. சோப்பு ஒன்று கொடுங்க. கடையில் எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? என்னாச்சு ஏட்டையா? இல்ல திருடு கிருடுன்னு ஏதாவது போச்சா? இருட்டா நம்ம ஊர்லயா? நீங்க செஞ்சாதான் உண்டு ஏட்டையா. ஏட்டையாவுக்கு என்னாச்சு? ஊர் பூரம் தேடியாச்சு, ஆளை காணா. எங்க போய் தொலைஞ்சாவன்? அங்க பாருங்க ஏட்டையா. தூக்கம். எந்திரா. யாரு அது? நம்ம ஊர்ல ஏதுடா ஊருக்கா? காமெடி. எந்திரா. ஏத்தையா. வணக்கம் ஐயா. நான் என்ன சொன்னா என்ன செஞ்சிருக்க? போலீஸ்காரங்கிட்டே சரக்க வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியா? சீட்டிங் கேஸ்ல உள்ள போயிருவ. இல்லை ஏட்டையா, அண்ணாச்சி ரொம்ப நல்லவர். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவர் கடையில் திருடணும்னா எனக்கு மனசு கேட்கல. அதான் குடிச்சிட்டு மத்திய ஆயிட்டேன். டேய், அண்ணாச்சி கொடுக்குற சாக்லேட்டுக்கு விசுவாசமா இருக்கிற உனக்கு நாங்க கொடுக்குற சரக்கு பாட்டிலுக்கு விசுவாசமா இருக்க முடியல? ஏய் தெளிஞ்சிருச்சுல போடா. மண்டையை சுரிஞ்சு பேன் பாக்குறேன் பாரு. என்னடா ஏட்டையா லைட்டா செரு பிஞ்சிரும். எங்களை பார்த்தா கேன பயமா இருக்கா? ஏட்டையா என்ன தம்பி? முடிச்சிட்டு வந்து பார்க்குறேன். கடிச்சிருவான் போல இருக்கு. என்ன செய்ய காத்திருக்கானோ? வண்டி எடுங்க போலாம். சை. யோ, இவன் என்னையா பண்றாங்க? அந்த ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காப்ல போல இருக்கு. இவனோட பெரிய சங்கட்டம்யா. ஏட்டையா முடிச்சாச்சு. முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்களா? திருடியாச்சா? ஐயோ என் ராசா, என் செல்லம், என் கண்ணு. ஐயோ தூக்க முடியல. என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்களா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? விநாயகா அடிங்க. விநாயகா நீ இருக்க இருக்க என்னை கைவிடல. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. சாவி எங்க? சாவி. நல்ல காலம் பிறந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க தம்பி போலாம். சார் ஒன்று செய்யுங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கேஸை நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். என்ன? வாங்க தம்பி போலாம். எஃப்ஐஆர் காப்பியை பார்த்து கிளிங்க. 4-5 பேனா எடுத்துங்க. வாங்க போலாம். அவர் பேசுவார், நம்ம போலாம். இருங்க ஏட்டையா. என்னையா திருடுன? அது நொன்னாத்தா திருநார். சும்மா ஈச்சர்ல படுத்து எந்திரிச்சிட்டு அரை தூக்கத்துல 1008 கேள்வி கேட்கறது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. லாக்கப்ல இருக்க எல்லா விளையாட்டு சாமானும் தூக்கி எறிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. தம்பி வந்து ஸ்டே பண்ண போறார். நம்ம போலாமா? நம்ம ஏட்டையா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஏட்டையா. ஐயோ இனி நீங்க பேசக்கூடாது. எங்க குடும்பம் தான் உங்களை பத்தி பெருமையா பேச போகுது. வாங்க போலாம். அது இல்ல. ஐயோ போங்க. எவ்வளவு பெரிய காரியம். அடடே வாங்க ஏட்டையா. இங்க திருட்டு நடந்ததா வந்த தகவல் தப்பு இல்ல. நீங்க தான் சரியா கவனிக்கல. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். கம்ப்ளைண்டா? எதுக்கு ஏட்டையா? என்ன கடையில திருடு போனது கூட தெரியாம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி இங்க வாங்க. ஆளை கையும் களவுமா பிடிச்சாச்சு. அண்ணாச்சி கடையில என்ன திருடுனீங்க? எடுத்து வைங்க. ஏன்னா ஏட்டையா பயப்படாம எடுத்து வைங்க. மிக்சர் குழல். அவ்வளோதான் ஏட்டையா.
ஏட்டையா என்னது இது? இது போதுமா? இதோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க, முறுக்கு எடுத்துக்கோங்க, மிக்சர் எடுத்துக்கோங்க, கை முறுக்கு சாப்பிடுங்க, புளிப்பு மிட்டாய் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? அண்ணாச்சி அதுல 2 கொடுங்க. ஒரு குல்காண்டி கொடுங்க அண்ணாச்சி. குல்காண்டி குடிக்கிறீங்களா? எனர்ஜியா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்முகவாடி தம்பி வாங்கி கொடுத்துட்டு போச்சு. போக ஏட்டையா, இதுக்கு எஸ்ஐ நீங்களும் கூட வந்து நின்று இருக்கீங்க. ஐயோ ஸ்டேஷன் அந்த பக்கம், இங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன செடியா? எதுவுமே நடக்காது போல செல்லத்துறை. என்ன ஐடியா? ஐயோ ஐயோ ராமநாட்டுக்கு எப்படி போறது? நான் எப்படி போறது? வா, 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 வா. ஐயோ காட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்களே. ஐயோ அக்கா, ஒரே துப்பாக்கி சத்தமா கேக்குதே. செல்லத்துறை பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொறுங்க பொறுங்க இருங்க இருங்க. அது குருவிக்காரங்க வேலையா இருக்கும். பாரியா நீங்க எல்லாம் காட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கம்மா. ஏமா கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க. பாவம் ஏட்டையா, பயந்துட்டாங்க. இல்லப்பா துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டு. ஏட்டையா, நாம இருக்கிற ஊருக்குள்ள நம்மள மீறி யாராவது நுழைஞ்சிட முடியுமா? அப்படி ஒரு பயம் உங்க மனசுலயும் இருந்தா கூட அடியோட அழிச்சிருங்க. முதல்ல இவனை அழிக்கணும் ஏட்டையா.